சித்தஹா அப்படின்னு சொல்றோம். சித்தஹா அப்படின்னா நாம் பகவானை இனிமேல போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவர் ஏற்கனவே இருக்கார். சித்தஹா அப்படின்னா புதையல் அப்படின்னு அர்த்தம். புதையல் இருக்குல்ல, புதையல் அப்படிங்கிறது நம்ம போய் சம்பாதிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. புதையல் ஏற்கனவே இருக்கு. நம்ம என்ன பண்ணா போதும், அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் வீட்டில் இருக்கேன், என் வீட்டுக்குள்ளார என்ன இருக்கு, நிலத்து கீழே ஒரு பெரிய புதையல் இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், தினசரி கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போயிட்டு வரான். ஐயோ நான் கூலி வேலைக்கு போயிட்டு வரனே, காசு எல்லாம் கஷ்டப்படுறனே, பிச்சைக்காரனா இருக்கனே நினச்சிட்டு இருக்கான். அவன் எது வரைக்கும் பிச்சைக்காரன்? புதையலை தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான். அவன் போய் இதுக்கு மேலே போய் சம்பாரிச்சு புதையலை உண்டுபடுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. புதையல் அவனுடைய சொந்தமான சொத்து தான். ஆனால் அறியாமையினால் அவன் என்ன பண்ணுறான், இப்போ கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுடைய அறியாமைக்கு, அவனுடைய தரித்திரத்துக்கு ஒரே ஒரு தீர்வு என்னது, எனக்கு புதையல் சொந்தமான புதையல் என் கீழே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமா. அவன் என்ன ஆயிடுறான், உடனே பெரிய செல்வத்தில் ஆயிடுறான், அவனுக்கு சொந்தமான புதையல். அது போல பகவானை நம்ம அடையறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட தேவையில்லை. பகவான் இருக்கார், பகவான் தான் என்னுடைய சுவாமி, நான் அவனுடைய தாசன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டா என்ன பண்ணுவாரா, பகவான் நம்ம கிட்ட சேர்ந்துருவாராம், புதையலை போல சேர்ந்துருவார். அதனால அவனுக்கு பேரு சித்தஹா, பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா சொல்லுவாங்க, அடையப்படக்கூடிய வழி, அடைந்த பிறகு அனுபவிக்க வேண்டிய பொருள், ரெண்டுமே அவன் தான், பகவான் தான். கண்ணே உன்னை நான் காண வேண்டும், இப்படிதான். கண்ணை எதனால பார்க்க முடியும், கண்ணால தான் பார்க்க முடியும். அந்த கண்ணை கொண்டு எதை பார்க்க முயற்சி பண்றேன், கண்ணை பார்க்க முயற்சி பண்றேன் இல்லையா. ஸோ பகவானை கொண்டுதான் பகவான் அடையணும். பகவானே பகவானை தருகிறார். ஸோ பகவானை தருவதற்கு பகவான் சித்தமா இருக்கார். ஆனால் அவனுக்கு பேரு சித்தஹா அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறார். இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறோம் அப்படின்னா, மருந்து விருந்து, மருந்தே விருந்தாகுது, விருந்தே மருந்தாம மாறி போயிடுது. பால் குடிக்கிறோம் இல்லையா, அந்த பால் அப்படிங்கிறது முதல்ல ஒருத்தருக்கு மருந்தா செயல்படுது. அவனுக்கு உடம்பு சரியா போயிடுச்சா, அந்த பாலை இப்போ என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு விருந்தா மாறி போயிடுச்சு. இப்போ அந்த பால் ரெண்டு விதமாக செயல்படும், மருந்தாவும் இருக்கு, விருந்தாவும் இருக்கு. அதனால்தான் அவனே, அவனை, அவனால், அவனுக்கு, புரியுது இல்லையா. அவனை தான் கொடுக்குறான், அவனால் தான் கொடுக்குறான், அவனுக்கு அவனை தான் அனுபவிக்கிறான் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், இதுதான் இந்த பேர் தான் கொடுக்குறாரு சித்தஹா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சித்தஹா அப்படின்னா சம்பாதிக்க வேண்டிய பொருளும் கிடையாது, சம்பாதிச்ச பொருள் அழிஞ்சு போயிடும். எப்படி நம்ம சம்பாதிச்ச பொருள் என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். சம்பாதிக்கவே முடியாத பொருள், அதே போல நமக்கே சொந்தமான பொருள், அது யார் தான், பகவான் மட்டும்தான். நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, பகவான் நமக்காக எப்போ இருந்துட்டு இருக்கார். அதே போல நமக்கும் பகவானுக்குள்ள உறவு என்ன ஆகுது, என்னைக்குமே அழியவே அழியாது. அதனால அவனுக்கு பேரு சித்தஹா. அவனே அவனை அவனுக்காக தரதுனால அவனுக்கு பேரு சித்த.